அடுத்த செய்தியாக மழைக்காலம் வருகிறது. பழைய கட்டிடங்கள், பயன்பாடு இல்லாத கட்டிடங்கள், இதையெல்லாம் இடிச்சு தள்ளிடுங்க. ஏதாவது சேதமாயிடுறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் உஷாரா இருங்க. இதோட சாராம்சம் என்னன்னா, அந்த பழைய கட்டிடங்கள், பள்ளிக்கூடத்துல பயன்பாடு இல்லாத இடிந்து விழக்கூடிய கட்டிடங்கள், இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய கட்டிடங்கள், இதையெல்லாம் இடிச்சிருங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறை செயலாளர் திரு மதுமதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவர்களும் மேலாண்மை குழுவோடு இணைந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூ கூட இணைந்து இதெல்லாம் நீங்க சரி பண்ணிடுங்க அப்படிங்கக்கூடிய அந்த துணியில தான் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு புது கட்டிடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு இதுல இருந்து தெரியுது சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பதான் முன்னாடி இருக்கிற செய்தியில பார்த்தோம், ஆசிரியர்களுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு துட்டு இல்லைன்றாங்க. இப்ப இந்த பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சு அங்கேருந்து எங்க துட்டு வரும்? கடன் வாங்குறாங்க சார். நபார்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க. நீங்க எங்கேருந்து கடன் வாங்கினாலும் சரி, நீங்க இருக்கிற பாத்திரத்துல ஆல்ரெடி இருக்கிற ஐட்டமே கரண்டியில் வெளில வர மாட்டேங்குதுல்ல. அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. சிஏஜி ரிப்போர்ட் 2022க்கான சிஏஜி ரிப்போர்ட்டு வெளியில வந்திருக்கு. அதில் 2-3 ஒரு ஹைலைட்ஸ் படிக்கிறேன், கேட்டுங்க. தமிழகம் குறித்து அதாவது அவங்க ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதாவது எல்லா அரசு பள்ளிகளுக்கும் போக முடியாது. அவங்க எடுத்த சாம்பிளில் என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ஸ் வித்தவுட் பாய்ஸ் டாய்லெட், ஆண்கள் கழிப்பறை இல்லாத பள்ளிகள் அப்படின்னு பார்த்தா 135 பள்ளிகள் இருக்கிறது. பெண்களுக்கு கழிப்பறை இல்லாத பள்ளிகள் அவங்க கிட்டத்தட்ட 200 இது பண்ணியிருக்காங்க, இல்லை 20 இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஸ்கூல்ஸ் வித்தவுட் டாய்லெட், அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி மாணவிகளுக்கான கழிப்பறைன்றது கிட்டத்தட்ட 1966 கழிப்பறைகள் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் நமக்கு முக்கியமான விஷயம் விளையாட்டு திடல். கிட்டத்தட்ட 898 பள்ளிகளில் விளையாட்டு திடலே இல்லை. அப்போ எப்படி தமிழக மாணவர்களுடைய இந்த விளையாட்டு திறன் மேம்படுத்தப்படும்? 748 கோடி சேங்ஷன் பண்ணி அதுல மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி தான் அந்த குழு பேசிருக்கு. இல்ல, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதுல அந்த இது என்னன்னு பாக்குறேன்னா, இந்த சிஏஜி அறிக்கையோட ஒரு நீட்சியாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட்ல ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் இருக்கு, பேட் கண்டிஷன்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, 2018 ஒரு பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்துல. ஒரே வருஷத்துல அந்த பள்ளி கட்டடம் கிராக் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்கிறதா அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம நெல்லையில் பார்த்தோம், ஒரு கழிப்பறை இடிந்து விழுந்து மாணவர்களுடைய பலி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கழிப்பறையை திரும்ப ரெடி பண்ணாங்க. அதை பற்றி தொடர்ந்து ஒரு செய்திகள் இல்லை. ஸோ தொடர்ந்து ஒரு அவல நிலையில தான் பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. நம்மளே பார்த்துட்டோம், ஏற்கனவே 10th எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 12th எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ட்ராப் அவுட்ஸ், அதாவது மொழி தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் எவ்வளோ குறைந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒரு தமிழக பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி இருக்கிற ஒரு பில்டிங்கே இடித்து விட்டு புதுசாக எப்போ கட்டுவாங்கன்றது தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழக அமைச்சர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளி ஒட்டின விழாக்களுக்கு போகிறத விட தனியார், அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸுடைய பள்ளிகளுக்கான நிகழ்ச்சிகள் தான் ஜாஸ்தி கலந்துக்கிறத நம்ம பார்க்கணும். இதுவே ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக தானே இருக்கிறது. நீங்கள் பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகளை அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை பல அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்லாம் போகாமல் ஒரு தனியாருடைய பள்ளியுடைய நிகழ்ச்சியாக இருந்தால் நிறைய அமைச்சர்கள் போகிறது தொடர்ந்து நம்ம செய்தியாக பார்க்குறோம். அதில் போய் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லும்போது இந்த அதிகாரி மதுமதி அவர்கள் நிறைய விஷயம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த பழைய இடிந்து விழும் நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிக்க வேண்டும் அப்படி சொல்லுங்க. அது மாதிரி புல்வெளி, இந்த மாதிரி காடு போல் வளர்ந்துருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அகற்ற வேண்டும். ஏன்னா மழைக்காலம், அவங்க நல்ல யதார்த்தமாக தான் சொல்லியிருக்காங்க, பூச்சி போட்டெல்லாம் வரும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு என்ன சொல்லுவாங்க, இந்த இடை நிற்றல் அந்த மாணவர்களில் கண்டறிய வேண்டும் சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க, குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன அர்த்தம், தமிழகத்தில் குழந்தை திருமணம் இருக்குன்றது அரசே ஏற்றுக்குதா? இன்டெரக்டா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்ல அது இருக்கிறது இல்லையா? குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறதா? அப்போ பள்ளி கல்வித்துறை இதை கவனிக்கவில்லையா? அதனால நீங்க இதை இன்னும் அதை ஒரு விஜிலன்ஸ் வேணுன்றதை சொல்ல வரீங்களா? அப்போ நீங்க என்ன ஒத்துக்க வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா? இன்னும் பல இடத்துல மாணவர்கள் மரத்தடியில்
படிக்கிறத நம்ம தொடர்ந்து செய்தியாக பார்க்குறோம். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இந்த கட்டிடங்களை வந்து அதை சரி செய்து அதில் பள்ளி கல்வி வந்து ஒழுங்காக நடத்தினாலே வந்து மாணவர்களுக்கு வந்து சரியான கல்வி போகுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க. ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்தியாவிலேயே உலகத்திலேயே அந்த விளையாட்டுத்துறைக்கான கட்டமைப்பை வலுவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை நாங்கள் கொண்டு வருமோன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா அடிப்படை கல்வியிலேயே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மிகப்பெரிய ரொம்ப புவராக இருக்குங்கிற கண்டிஷன்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை சார் நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே, அவர் விளையாட தான் பேசுவார். நம்ம தான் பார்த்தோமே, தமிழகத்திலேருந்து ஒரு தேசிய விளையாட்டுக்கு வந்து மாணவர்கள், அதாவது மாணவர்களுக்கான ஒரு போட்டி, பள்ளி மாணவர்களுக்கான ஒரு போட்டியில் வந்து தமிழகம் சார்பாக ஒரு கண்டின்ஜென்சியை அனுப்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன் அவரு சமீபத்தில் சென்ற ஆண்டோ என்னமோ வந்து மெரினா கடற்கரையில் ஒரு மரப்பாலம் போட்டார். அந்த மரப்பாலம் கூட என்னாச்சு பாருங்க. இப்போ அந்த பள்ளி கல்வித்துறை நிலைமை மாதிரி தான் அதுவும் போட்டாங்க. ஒரே புயலில் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு அது. ஸோ அப்போது நீங்கள் இருக்கிறத முதல்ல சரி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் வந்த பிறகு, நிதி வந்த பிறகு நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். கட்டமைப்பே இல்லாத இடத்துல முதல்ல கட்டமைக்க பாருங்கள். இருக்கிறத அழித்து விட்டு புதுசாக செய்வோன்றது வந்து என்ன லாஜிக்ன்றது தெரியல. தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அதில் இப்போ அவங்க வந்து இருக்கிறத சரி செய்தாலே போதும்.